இப்போ நம்ம வந்து பாலக் பூரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். ஒரு 2 கப் தண்ணி. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். இது தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வந்து பாலக்கீரையை இதில் சேர்த்து வேக வச்சிடலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த பாலக்கீரை தான். இதை நம்ம வாஷ் பண்ணி இந்த தண்ணியில் வந்து நம்ம போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இந்த கீரையை வந்து நல்லா கழுவியாச்சு. இந்த கீரையை நம்ம இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த சுடு தண்ணியே இருக்கட்டும் கீரை. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கீரையை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரை வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ நம்ம பூரிக்கு மாவு பிசையும் போது அதில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இப்போ நீங்கள் பூரிக்கு எப்படியும் ஒரு சைட் டிஷ் பண்ணுவீங்களா, அதில் கூட இந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இப்போவே தண்ணி சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் மாவு பிசையும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டமாயிரும். அதனால் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கீரையை வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு. நான் வந்து இதில் ஒரு 1/2 கப்பு அந்த கீரை தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பூரி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம மாவுக்கு அதுக்கப்புறம் கீரைக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கணும். ஒரு தடவை வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கீரை விழுதை வந்து சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரையை வச்சு நம்ம இந்த மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணும் இன்னொன்று தெரியும். இதுக்கு வந்து நம்ம அந்த கீரை வேக வச்ச தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். இது வந்து பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா க்ரீன் கலரில் வரும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி நம்ம வந்து நல்லா இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப்புலேருந்து 3/4 கப் வரைக்கும் நமக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு கீரையை சேர்க்காம. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். இப்போ பூரி பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி இப்போ சூடு பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம வந்து பூரி மாவு திரட்டிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதை நல்லா இப்படி உருட்டிட்டு இதுக்கு வந்து நம்ம மாவுலாம் தொட தேவையில்லை. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கட்டையில் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம திரட்டிக்கலாம். இது வந்து க்ராஸாக வந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து மூடி வச்சு ஷேப் கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது மூடி எடுத்துக்கோங்க. அது இது மேலே வச்சு கட் பண்ணிக்கலாம். அது வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ தான் இது கட் ஆகும்.
இது எடுத்துடலாம். அவ்வளோதான், அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து மாவு கிடச்சிருச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்து நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயும் வந்து நல்லா சூடாயிருச்சு. இப்போ அந்த பூரியை வந்து நம்ம அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதை வந்து நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் நல்லா எலும்பி வரும். பாருங்க, நல்லா புஸ்ஸுன்னு வந்துருச்சு. இது லைட்டாக வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம அப்படியே விட்டோன்னா இது வந்து நல்லா எலும்பாது. கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்லா உப்பி வரும். இப்போ ஒரு நிமிஷம் அது நல்லா வெந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பூரியை.